ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்புறோன்னா ஷிவ்மோகா போகிறோம். அங்கே யார் இருக்காங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அண்ணாவும் வேணும். அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள நாங்கள் மீட் பண்ண போகிறோம். சரி, அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுங்களுக்கெல்லாம் போய் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க நாங்கள் எங்கெங்கே போகிறோன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காலையிலேயே அலாரம் வச்சு 3 o'clock எல்லோரும் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணி நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே 4 o'clock ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. காலையில் 4 o'clock சில்லுன்னு. அப்போ கிளம்புனா தான் நம்ம போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து சாகருக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 7 hours ஆகுது. சென்டரில் பசங்க இருக்கிறதுனால அங்கங்கே ஸ்டாப் பண்ணி போகிறதுக்குள்ளே எப்படியோ 8-9 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ராஜன் மோனிகா கூட ஃபேமிலியாக 2 ஃபேமிலியுமே ஒன்றா இந்த மாதிரி போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ 6:30 ஆகிடுச்சு. சரி, ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஹைவே நிற்க வச்சுட்டு நாங்கள் டீ காஃபி குடிக்க வந்திருக்கோம். திக்விதா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது. டீ காஃபி குடிச்சிட்ருக்கோம். நான் மட்டும் தான் டீ குடிச்சிட்ருக்கேன். மோனிகா குடிக்கல. மோனிகா டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதில்ல. எப்போது மூடி இருந்தால் மட்டும் டீ காஃபி குடிக்கும் மோனிகா. இப்போ பசங்களாம் குடிக்கிறாங்க. அத்தர்வாக்கு பால் பூஸ்ட் இதை மாதிரியெல்லாம் பிடிக்காது. டீ காஃபி கொடுத்தாக்கா குடிக்குவான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவனுக்கு பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் டீ காஃபி தான் குடிக்குவான் இஷ்டப்பட்டு அவன். இங்கே பாருங்கள், மலை இருக்குது. இங்கே அந்த மலை ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பனிமூட்டமாக எவ்வளோ நாய் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக நாய்ங்க தான். எங்கள் ஐவல்லே சாய்பாபா கோயில் நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்தோம். டிஃபன் சாப்பிட்ட இடத்துல சைடில் பார்த்தாக்கா ஆவாரப்பூ செடி இருந்துச்சு. ஸோ ஆவாரப்பூ செடி நம்ம சிட்டி சைட்லலாம் கிடைக்காது. வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி ஹைவே ரோட்லலாம் சைட்லலாம் நல்லா வந்திருக்கும். இது சின்ன சின்ன செடிங்களாக தான் இருக்கும். மரம் மாதிரி வளராது. சரி, பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே கிடைக்க போதா இல்லையோன்னு சொல்லிட்டு நான் அது பிச்சுன்னு இருந்தேன். திவ்யா வீடியோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் எதுக்கு ஆவாரப்பூ பிச்சுட்ருக்கேன்னா அதை பிச்சு ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி நான் பாட்டிலில் ரொப்பி வச்சுக்கின்னு ஃபேஸ் பேக்கை அதை பவுடரில் கொஞ்சமாக பால் கலக்கி நம்ம ஃபேஸ் பேக்கை போட்டுக்கின்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் ஆகும். ஸ்கின் டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. அதனால சரி, நான் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துன்னு போய்ட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் போகிற வழியில் எதாவது கிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலான்ட்டு நான் பிச்சு வச்சுன்னு இருக்கேன். அத்தை திக்வி சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்துலேயே இருக்கட்டமாக இருக்கும். இங்கே தோட்டம் மாதிரி எல்லாம் வச்சுப்பாங்க வீட்டு வாசலில் பின்னாடியெல்லாம். ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம், பாக்கு மரம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த அண்ணா பையன் சிரந்த் இருக்கான். ஸோ அவனோட சைக்கிளில் தான் மோனிகா ஓட்டிட்டு இருந்தது. பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோனிகா சொல்லிருந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓட்டியிருந்தது லாஸ்ட்டாக, இப்போ தான் ஓட்டுறேன், பயமாக இருக்குன்னு சொல்லிருந்துச்சு மோனிகா. நானும் ஓட்டினேன். நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டினேன். பாருங்கள், அது ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் போக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு.
இப்போ வந்து திக்வி ஓட்டின்னு இருக்குது. திக்விட்ட சைக்கிள் இருக்குது. அதில் வந்து பின்னாடி பேலன்ஸ்க்கு வந்து ரெண்டு டயர் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அது தான் ஓட்டியிருக்கோம். இது தான் ஃபஸ்ட் டைம் திக்வி பேலன்ஸ் டயர் இல்லாமல் ஓட்டுறது. சரி, அதை ஒரு வீடியோவாக பண்ணேன். சரி, வீட்டில் போயிட்டு பிறகு அந்த உனக்கு பேலன்ஸ் பண்ண அந்த 2 டயரை ரிமூவ் பண்ணிடலாம், நீ இதே மாதிரி ஓட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா போக பேலன்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 11 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்டுறேன். அங்கே வந்து மேடாக பள்ளமாக இருந்துச்சு ரோடு. சும்மா நம்ம 2 பெடல் மெரிச்சிட்டு கால் வச்ச போது அப்படியே டவுனுக்கு கீழே அப்படியே போயிடுது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஓட்டிகிட்ட பிறகு அத்தர்வா வந்தான். அத்தர்வாவும் என்னையும் உட்கார வச்சுக்கோ சொன்னான். நான் அவனும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இவன் தான் சிரன், அண்ணா அவங்க பையன். அண்ணாவும் அண்ணியும் காமிக்கிறவங்களுக்கு. இப்போ வந்து நான் அவங்க வீட்டு காமிக்க விடுறேன். பாருங்கள், சுற்றியும் எவ்வளோ க்ளீனாக செடிங்களை வச்சு பார்டர் மாதிரி செடிங்களை வச்சுருக்காங்க. பாருங்கள், வெளியே வந்து கரண்ட் போய்ட்டுருக்கும்போது நீங்கள் வந்து உக்காந்துக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு உக்காரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து வெளியே பசங்க மோனிக்காலாம் உட்காந்துன்னு இருக்காங்க. ஹேண்ட்ரேக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு ஊர். ரோட்டில் விட்டால் போதும் குருன்னு ஓடிது. ஹேண்ட்ரே பிடிக்கிறதுக்கு திக்வி அத்தனை ஓடுவாங்க பின்னாடி. பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆண்ட்ரியாவுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. ஆண்ட்ரியாவும் இப்போ நம்ம உள்ளே வந்திருந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து சாமி ரூம் இருக்குது. இது தாங்க ஹாலு. மேலே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் இங்கே டிவி, இது டிவிடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது செகண்ட் வந்து ஒரு பெட்ரூமு. ஊர் சைடெல்லாம் சின்னதாக பண்ணுவாங்க. அப்புறம் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தாக்கா இது ஒரு பெட்ரூம் மாதிரி. வரவங்க வந்து படுத்துக்கலாம். ஹால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு பீரோ வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே ஒரு இது பெட்ரூம் தான். இப்போத்துக்கு இது இங்கே சாமி ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சாமி ரூமில் வந்து வீடு கிரகப்பிரவேசம் ஆகிட்ட பிறகு இந்த சாமி எடுத்து அங்கே வச்சுருவாங்க. அது வரைக்கும் அந்த பூஜை ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, புது பூஜை ரூமு. இது வந்து வெளியே அந்த அண்ணா எங்கள் ஹஸ்பண்ட் ராஜன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இது வந்து கிச்சனை ஒட்டி ஹால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. இது வந்து கிச்சனு. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இது இவ்வளோ தாங்க. அப்புறம் வெளியே போனாக்கா பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம். இது வந்து சின்னதாக கிச்சனு. அடுப்பில் இந்த மாதிரி அக்கி ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் சுடும்போது அடுப்பில் யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பச்சல். இங்கே எதிர்க்கல அது வந்து சுடு தண்ணி வைக்கிறது. ஒரு பெரிய ரேக்ஷா மாதிரி உள்ளவே டேங்க் மாதிரி கட்டிருப்பாங்க. நம்ம நெருப்பு இங்கே பற்ற வச்சு விட்டாக்கா அது தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கும். அந்த பக்கம் பாத்ரூம். இது வந்து தோட்டம் மாதிரி பேக் சைடில் வெறுவெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவங்க மலையில் வந்து நெனையாமல் இருக்கிறதுக்கு டென்ட்டு மாதிரி போட்டு வெறுவெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஒன்றும் வைக்கலாங்க, வைக்க போகிறாங்க. அப்புறம் இது பேக் சைடில் வந்து செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ரோஸு, அப்புறம் செம்பருத்தி, இது சாந்தி, கனகாம்பரம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. எதிர்க்க வந்து இது தேங்காய் மரம், அப்புறம் மேந்தி இலை, கருவேப்பிலை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த சுடு தண்ணி வைக்கிறதுக்கு இன்னொன்று வச்சுருக்காங்க அடுப்பு வெளியும். இந்த பக்கம்லாம் நிறைய செம்பருத்தி செடி. யார் வீட்டு பக்கம் பார்த்தாலும் செம்பருத்தி செடி தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக எங்கள் ஊரில் பார்த்துருந்தேன். ஸ்பீக்கர் மாதிரி இருக்க பூ பெருசாக பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, லைட் கலரில். சரி, அதை ஒரு வீடியோ பண்ணேன். அப்புறமா இது வந்து டார்க் ரெட்டு செம்பருத்தி. இதுவும் நல்லா இருக்குது. நிறைய யார் வீட்டு பார்த்தாலும் செம்பருத்தி செடிங்க தாங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்னொன்று நிறைய கலராக இருக்குது. எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கலர் இருக்குது செம்பருத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.